கைஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரோவில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ட்ரோக்குள்ளேருந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? அன்யாசியா பேஸ், வெல்கம் பேக் டு சேனல் டெலிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஸர் கிமோட பார்ட் 2 அண்ட் ப்ளஸ் இனிமேல் வந்து வீடியோஸில் இன்ட்ரோ இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த எபிசோட ஸ்டார்டிங்க்கு முன்னாடி ரீகேப் பார்த்தலாம், போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்ட்டு. இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பாருங்கள், இல்லைனா இந்த ஸ்டோரி லைன் புரியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இந்த எபிசோடில் லாஸ்ட்டாக இதோட விட்டேன்னா, தேங்க வந்து லாஸ்ட்டாக கிளாஸ் நடத்திட்டு இருப்பார், ஃபர்ஸ்ட் டைம் கூட பார்க்காம அப்படின்னு சொல்லி விட்டுருப்பேன். அந்த அந்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது, கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். அப்புறமா வந்து நேம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாரு. எல்லாருமே நேம் சொல்லியிருப்பீங்க, இல்லை நீங்களும் ரியாவும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் இப்போது வந்து கிளாஸஸ்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் காலேஜே முடிஞ்ச பிறகு நீங்களாம் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டில் வந்து லைட் எரியும். யாரோ குடி வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மா யார் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்க உடனே, ஆமாம் வயன், நம்ம பக்கத்து வீடு இருக்குல்லையே, அதாவது நம்ம வீடு தான், நம்ம வீட்டுக்கு வந்து குடி வந்திருக்காங்க ஒருத்தவங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஸர், அவர் காலேஜுக்கு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டாராம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரிம்மா, ஓகேம்மா, நான் மேலே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு மேலே போய் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. வந்த பிறகு பார்த்தா உங்கள் அம்மா அப்படியே காஃபி எடுத்து வைக்கிறாங்க உங்க முன்னாடி. ஏன்னா உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. காஃபி இல்லை டீ ஏதாவது வந்து குடிச்சே ஆகணும், இல்லைனா உங்களுக்கு வந்து நாள் ஓடாது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து அந்த பழக்கம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குடிப்பீங்க. குடித்த பிறகு உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க உங்கள் அம்மா கூட நார்மலாக. அப்போ அந்த நேரம் பார்த்து உங்கள் அப்பா வருவாங்க. உங்கள் அப்பா வந்த பிறகு உங்கள் அம்மா ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்பா கிட்டே கொடுப்பாங்க. ஆமாம், நீ எனக்கு கொடுக்குறது சரி, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டோடனே, இல்லையேங்க அப்படின்னு வந்து உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா சொன்னோடனே திடீர்னு வந்து உங்களை வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. வயன், நீ போயிட்டு வந்து இல்லை அந்த தம்பிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போவீங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நிற்பீங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியே நின்ற பிறகு வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஷாக்கு. யார்? தேயாங்கு. நீ என்ன இங்கே பண்ணுற என் வீட்டு முன்னாடி அப்படின்னு தேயாங்கு கேட்கும்போது, இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கீங்க, ஓகேவா, இது எங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க, அதனால வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி ஓயன், ஓகே ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி போயிட்டு 1 minute வெயிட் பண்ணேன், நான் வந்து பவுல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவார் தேயாங்கன்னு. சொன்னோன்னே, இல்லை சார், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். சரி ஓகே ஓயன், தேங்க்ஸ் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு கதை முடிடுவார். நீங்களும் வந்துடுவீங்க. வந்த பிறகு இதுனடா வில்லங்கோ, நம்ம காலேஜ் சார் வந்து இங்கே இருக்காரு, ஐயோ வீட்டில் மாட்டி விட்டுருவாரு நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பழம்பிட்டு வரீங்க. மாட்டி விட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே உங்கள் நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. தூங்கிட்ட பிறகு அடுத்த நாள் மார்னிங் வந்து சாட்டர்டே உங்களுக்கு இன்றைக்கி காலேஜில், ஏன்னா வந்து இன்றைக்கி காலேஜில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதாவது காலேஜில் யாருக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் லீவ் விட்ருப்பாங்க. ஏதோ கரஸ்பாண்டன்ட் இறந்த நாளோ இல்லை என்றால் பர்த்டேவோ என்னன்னு தெரில, அதுக்கு லீவ் விட்ருப்பாங்க. நீங்கள் சரி உங்கள் பர்த்டேன்னு வச்சுக்குவோம், பர்த்டேக்கு லீவ் விட்ருப்பாங்க. அதனால் வந்து எல்லோரும் லீவில் ஜாலியாக ஃபன் பண்ணிருப்பீங்க. அதில் வந்து உங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே, வயன் உனக்கு தான் மேக்ஸ் வராது, பக்கத்தில் ஒரு சார் ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் உங்கள் காலேஜ் தான் கேள்விப்பட்டேன், உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாராமே, நீ தான் சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு. இல்லைம்மா, நேற்று மறந்துட்டேன், சொல்லணும்னு வந்தேன், மறந்துட்டேம்மா அப்படின்னோடனே, சரி ஓகே, உனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குதுல, நீ அவர்கிட்ட போய் டியூஷன் பண்ணலாம்ல, படிக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா சொன்னோடனே நீங்கள் வந்து டியூஷனா, இது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருப்பீங்க. இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேவா. ஏன் இதோட முடிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இதை வந்து லாங் எஃப்எஃபாக மாற்றிட்டேன். ஆக்சுவலி வந்து ஒரு 10 பார்ட்ஸ் கிட்டத்தட்ட வரும் இதுக்கு, இல்லைனா மேபி ஒரு 7 பார்ட் 6 பார்ட்குள்ளே முடிக்கிறேன், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.